ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல்ங்க. இது 868வது வீடியோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்னலான்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோனில் வந்து ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் வரப்போகுது. அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி அந்த கொக்கோகோலா ஃபோன் ஒன்று வரும்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ், ஏன்னா அதை பற்றி அஃபிஷியலாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுருக்க ஒன்ப்ளஸோட நாட் 3 இது எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ், இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் ஐஃபோன். ஆமாம், ஐஃபோன் வந்து ரொம்ப நாள் தான் ஃபோல்டபுள் ஃபோன்ஸை கொண்டு வரவே இல்லை. கொண்டு வருவாங்களான்னு கேட்டீங்க, ஆமாம் கொண்டு வருவாங்க. இப்போ இல்லை, 2025 2026 வரை ஆயிரும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இப்போ ஐஃபோன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இப்படி அப்படி மடக்கிற, ரெண்டு பக்கம் மடக்கிற மாதிரியான ஒரு பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அடுத்து வர ஐபேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளேயோட, ஃபோல்டபுள் டிஸ்பிளேயோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு பக்கம் மடக்கிறதுனால, பெரிய டிஸ்பிளே இருந்தால் தானே ரெண்டு பக்கம் மடக்க முடியும். ஸோ ஐபேட் அப்படி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்து ஒரு வழியா அந்த கொக்கோகோலா போன், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கொக்கோகோலா போன் அவங்க லான்ச் பண்ண மாட்டாங்க, ஏதாவது கம்பெனி வந்து ரீபிராண்ட் பண்ணி ஒரு மொபைலை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த மொபைல் வந்து ரியல்மிலேருந்து வரப்போகுதா அப்படின்றத அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பெருசாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ரியல்மியோட 10 ஒரு மொக்க மொபைல், நல்ல மொபைலாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு, ஏன்னா 4G மட்டும் தான் இருக்கு. அந்த மொபைல் தான் கொக்கோகோலா அப்படின்ற நேம்ல கொக்கோகோலாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி டிசைன் மட்டும் மாற்றி கொண்டு வர போறாங்க. வேற சொல்றதுக்கு எதுவும் பெருசாக இல்லை. அடுத்து ஒன்ப்ளஸோட பேட், நான் தான் சொல்லியிருந்தேன் ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸ் பேட் இந்த சேர்த்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. வர 7ஆம் தேதி ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் பேடும் சேர்ந்து தான் லான்ச் ஆக போகுது. இது ஒரு நல்ல விஷயம். என்ன தெரியுமா, ஓப்போ பேடை தான் ஒன்ப்ளஸ் ரீபேண்ட் பண்ணி எட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படிலாம் கொண்டு வரலையாங்க. ஒரு நல்ல ஒரு ஒன்ப்ளஸ் பேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ரீபிராண்டட் இல்லைன்னு. பாப்போம், வரட்டும். அடுத்து எக்ஸினோஸோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் கொஞ்ச நாள் லான்ச் பண்ணவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா, கவனிக்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸினோஸ்லேருந்து இது வரைக்கும் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் லான்ச் பண்ணாமல் அவங்க வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் வச்சு இந்தியாவில் கூட லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா, சாம்சங்கோட S24லேருந்து எக்ஸினோஸ் ப்ராசரை கொண்டு வர போகிறாங்களாங்க. இது வந்து ஒரு 10 கோர் ப்ராசராக இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 கோர் அப்படின்னு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 இந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு ப்ராசராக தான் எட்டு வராங்க. ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன தெரியுமா, அவங்க வந்து AMDயோட கொலாபரேட் பண்ணி AMDயோட கிராஃபிக்ஸோட எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருந்ததுன்னா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும், இல்லை ஒஸ்ட்டாக இருக்கும், ரெண்டில் ஏதாவது நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸினோஸோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 2400 அப்படின்ற நேமில் அடுத்த வருஷம் சாம்சங்கோட S24ஓட சேர்ந்து வரப்போகுது. அடுத்து உங்களோட லேப்டாப்போட அல்லது பிசியோட உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு வந்து ஃபோன் லிங்க் அப்படின்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் வந்து எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா லைட்டாக யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்குது. சரி, இதை பற்றி ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இந்த ஃபோன் லிங்க் அப்ளிகேஷனுக்காக ஒரு வெட்ஜெட் ஒன்று விண்டோஸ் லெவலில் லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ இதனால நம்ம வெட்ஜெட்டை யூஸ் பண்ணியே நிறைய விஷயங்களை பண்ண முடியும். தனி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒருவேளை தனி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த வெட்ஜெட் ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்க கொண்டு வந்தால் கூட, வெட்ஜெட்டில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குதான். நம்மளோட ஃபோனோட டீடைல்ஸ், நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் போகிற விஷயங்கள்லாம் அந்த வெட்ஜெட்டில் பார்க்குற மாதிரியும், அந்த வெட்ஜெட்ஸை நமக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல வச்சுக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்லாம் எட்டு வர போகிறாங்களாம். ஸோ எப்படி இருந்தாலும் மொபைலில் உள்ளது எல்லாமே பிசிலே வந்துடும் அப்படின்றதுனால நம்ம மொபைலை கையால் எடுக்க வேண்டியதில்லை. ஸோ இதனால நம்ம வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கலாம். மொபைலை கையில் எடுத்தனாலே கண்டமணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாங்க. அடுத்து போகோவோட X5 Pro இப்போ FCC சர்டிஃபிகேஷன் ஆகிருக்கு. ஸோ இதனால என்ன பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இந்த சர்டிஃபிகேஷன்லாம் எப்போவுமே மொபைல் கம்பெனிஸ் வாங்கிட்டு தான் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ சர்டிஃபிகேஷனால ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. இதில் வந்து 6GB RAM வேரியன்ட் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ரெட்மியோட K16 ஒரு மொபைல் வந்ததில்ல, அதுதான் போகோ F5 Proவா கண்டிப்பாக ரீபிராண்ட் ஆக போகுது அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சீக்கிரமாகவே போகோ F5 Proவை இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஒன்ப்ளஸோட OnePlus Nord 3 இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுங்க. எப்போ அப்படின்ற மாதிரி ஒரு லீக்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ரொம்ப சீக்கிரமாக வரும்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு கிடைச்ச வேற ஒரு சில லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இங்க ஒன்ப்ளஸோட OnePlus Nord 3, OnePlus CE 3 சீரியஸ், அது போக ஒன்ப்ளஸோட ஃபிட்னஸ் ட்ராக்கர், இது எல்லாமே மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அதனால ஒன்ப்ளஸோட இந்த Nord 3 சீரியஸ்க்கு வெயிட் பண்றவங்க நீங்க மார்ச் முடிவுற வரை வெயிட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் நான் சொல்றேன் லீக்ஸ்னால அவங்க எப்பனாலும் லான்ச் பண்ணா யாருக்கு தெரியும். ஸோ அதனால வந்து மார்ச்ல லான்ச் ஆக போகுது. வெயிட் பண்ணுமா அல்லது நடுவில் ஏதாவது மொபைல் வாங்கணுமான்றதை யோசிச்சுக்கோங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. இதுல நம்ம
நம்ம பார்க்க போகிற டீல் BeatXP அப்படின்ற கம்பெனிலேருந்து இந்த வெயிட் ஸ்கேல் இதை வந்து வெறும் 299 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்கங்க. ஸோ இது வந்து அதிகமாக ஆஃபரில் வரும். ரெகுலர் ப்ரைஸை நீங்களே பார்க்கலாம், 650 ரூபா இருக்குது. ஸோ நமக்கு வந்து பாதிக்கு கீழே விலை கம்மியாக இருக்குது. ஆனால் என்ன, நான் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாக் இருந்தது, அதுக்குள்ளே வந்து அந்த ஸ்டாக் காலி ஆகிடுச்சு. விஸ்லிஸ்ட் கொடுங்க. அப்படி இல்லை கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரும்ப ஆஃபர் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ராடக்ட் அதிகமாக ஆஃபரில் வருங்க. ஸோ நாங்கள் ரெகுலராகவே ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். டெலகிராமில் பார்த்து கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லை டெலகிராம் பார்க்குவாங்க. அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ், அது போக ஒரு சூப்பரான ஆஃபர் ஷேர் பண்ணியிருப்பேன் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்.